வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ரை கலர் புட்டிங் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம நேச்சுரலாக தான் செய்ய போகிறோம். ஹெல்த்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி அகர் எடுத்திருக்கேன், சைனா கிராஸ். இதில் வந்து 8 கிராம்ஸ் அளவில் இருக்கும் ஒரு பேக்கெட்டு. நான் வந்து இதில் 4 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 8 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா 1 லிட்டர் பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 லிட்டரில் செய்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து பாதி அளவு தான் எடுக்கிறேன். 4 கிராம்ஸ் அளவில் எடுத்து இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிற அகரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக கரைஞ்சிட்டு கொதி வர வரைக்கும் நல்லா இதை பாயில் பண்ணணும். இப்போ இதில் 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நான் இந்த அளவில் 2 கேரட் எடுத்து குக்கரில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாக ஜூஸாக அடித்தோம்னா நிறைய வேஸ்ட் ஆகும். வேக வச்சு சேர்த்தோம்னா முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் சேர்க்கலை. இப்போ அரைச்ச கேரட் விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். இதையும் இதுவே நம்ம பாயில் பண்ணி சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதுலேயே இது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ஈஸியாக பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது, சத்தானது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மோல்டில் செட் பண்ணுறோமோ அதில் ஊற்றணும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறத அளந்து தான் ஊற்றணும். 3 லேயரும் ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லெவலாக வரும். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின உடனே லேசாக அங்கங்கே பபுள்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுறணும். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சோம்னா அப்படியே செட் ஆகிக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த லேயர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த லேயர் செய்கிறதுக்கு அகரை தண்ணியில் நனைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணியிலேயே இது நல்லா கரையட்டும். அகரில் வந்து நம்ம பால் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை தனியாக காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அகரை அந்த தண்ணியிலே சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம். இப்போ அதே அளவு 150 கிராம் சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் பால் சேர்த்துடலாம். அதே அளவில் 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சின பால் தான். இதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். பால் சேர்த்ததும் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, லேசாக ஹீட் ஆனால் போதும். இப்போ இதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின லேயர் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த லேயரை சேர்த்துடலாம். அடுத்த லேயரும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். வந்த உடனே தான் சேர்க்கணும், இல்லைன்னா இது மெல்ட் ஆகிடும். இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டூத் பிக்கால் லேசாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டிங்கன்னா லேயர் வந்து பிரிஞ்சு வராத வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். நிறைய வேண்டியதில்லை, சும்மா ஒரு கொஞ்சமாக. இப்போது இந்த பாலை இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி கரண்டி வச்சு ஊற்றுனோம்னா நமக்கு பபுள்ஸ் வராது, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அளவு வந்து ஒரே அளவில் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லேயர் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ இதில் உள்ள பபுள்ஸையும் நல்லா உடச்சி விடணும். இப்போ
இப்போ தேர்ட் லேயருக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கிவி ஜூஸாக சேர்க்க போகிறோம். அதனால் அகர் அகர் கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அகர் அகரை இதில் சேர்த்துடலாம். நல்லா கரையிற அளவுக்கு இதையும் கொதிக்க வைக்கணும். அகர் அகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 100 கிராம் சுகர் போடுறேன். ஏன்னா நம்ம கிவி ஜூஸாக சேர்க்குறோம், அதுலேயே இனிப்பு நிறையா இருக்கும். அதனால் 50 கிராம் குறைச்சி சேர்க்குறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் கிவி ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து 1 கிளாஸ் அளவில் சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ரீன் கலருக்காக நம்ம இந்த கிவி ஜூஸை சேர்க்குறோம். இதையும் நல்லா ஈவனாக கலந்துடலாம். இந்த கிவி ஜூஸில் உள்ள சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். அது மாதிரி சீட்ஸ் எல்லாம் மேலேயே தங்கிடும். அதனால தான் இதையும் ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ இந்த லேயரும் நல்லா செட் ஆகிடுச்சு. இதையும் வந்து இது மாதிரி டூத் பிக்கால் லேசாக அங்கங்கே கொஞ்சம் இது மாதிரி வச்சு எடுத்தோம்னா லேயர் வந்து பிரியாத வரும். இப்போ இதையும் இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு அது மேலே ஊற்றணும். அப்படியே ஊற்றலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக ஊற்றின லேயரில் வந்து குழி விழுந்துடும். இதுமாரி செஞ்சோம்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா பரவலாக இதில் செட் ஆகும். இப்போ இதில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் உடச்சிடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து கேரட் சேர்த்துருக்கோம், செகண்ட் லேயர் வந்து பால் சேர்த்துருக்கோம், தேர்ட் லேயர் வந்து கிவி ஜூஸ் சேர்த்துருக்கோம். மூணுமே நம்ம நேச்சுரலாக வீட்டில் உள்ளதை வச்சே சேர்த்துருக்கோம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இப்போ 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது மாதிரி ஒரு நைஃபால் சுற்றி சைடில் கட் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ இது நல்லா சைட்லலாம் லூஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அதை திருப்பிடலாம் பிளேட்டில். நல்லா இது மாதிரி தட்டிட்டு எடுத்தால் நல்லா க்ளீனாக வரும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதை நல்லா சென்டரில் வச்சு கட் பண்ணணும். அதே மாதிரி நடுவில் இங்கேயும் இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் அருமையாக வந்திருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.